மேகமலை ரகசியம் ஒரு மறைக்கப்பட்ட ஆன்மீக அழைப்பு. 3 நூற்றாண்டுகளாக மேகங்களால் மூடிய மலை, யாரும் எட்டாத ஒரு மர்மம். அந்த மலைக்குள் இருக்கிறது ஒரு பழமையான சிவன் கோவில். 300 ஆண்டுகளாக பூஜை நிறுத்தப்பட்டு விட்டது. அது ஒரு காலத்தில் பிரம்மாண்டமான தலமாக இருந்ததாம். ஆனால் இன்று அந்த இடம் பாழடைந்தது. சாபமிட்ட இடம். அந்த மலையில் இருக்கும் குமராபுரம் என்ற சிறிய கிராமம். அங்கே ஒரு நம்பிக்கை, அந்த கோவிலுக்கு யாரும் செல்லக்கூடாது. சென்றவர்கள் ஒருவரும் திரும்பியதில்லை. அந்த ஊருக்குள் புதுமுகமாக வருகிறான் அருள், ஒரு ஆர்கியாலஜி மாணவன். அவனுக்கு பழமையான கோவில்கள் மீது பேரார்வம். மலைக்குள் என்ன இருக்கு என்ற கேள்வி அவனை கவர்கிறது. ஒரு நாள் அவன் பயணமாக புறப்படுகிறான். மேகங்களால் மறைந்த அந்த மலையை நோக்கி. நடுவழியில் தவமிருந்த ஒரு சந்நியாசி அவனை பார்த்து எச்சரிக்கிறார். அந்த கோவில் சாபமிட்ட இடம், சிவனுக்கே பாவம் நடந்த இடம். ஆனால் அருள் கேட்கவில்லை. அந்த எச்சரிக்கையை காற்றில் விடுத்துவிட்டு அவன் அந்த கோவிலை அடைகிறான். வாசல் திறந்துவிட முடியாதபடி இருந்தது. ஆனால் அதே கதவை அருள் தானாக திறக்கிறான். அந்த கணம் மேகங்கள் மழையாக பொழிகிறது. மின்னல் வெடிகிறது. யார் என்னை எழுப்புகிறாய்? ஒரு கொந்தளிக்கும் குரல் இடிமின்னலுடன் அதிர்கிறது. அருளை காத்திருந்தது ஒரு மர்ம உலகம். கோவிலின் நடுவே ஒரு சிறிய சிற்பம். தவம் இருந்த ஞானியின் உருவம். சாபம் பெற்றவர். ஒரு காலத்தில் ஒரு அரசன் ஞானியின் தாவத்தை தடைப்படுத்தியதற்காக ஞானி கோபத்தில் சிவனை வேண்டி கோவிலையே மறைத்தார். என்னை உணரத் தெரியாதவர்கள் இந்த கோவிலையும் உணரக்கூடாது, அந்த ஞானியின் சபதம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த ஞானியே இப்பொழுது அருளாக பிறந்து வந்துள்ளார். அதே ஆன்மா, புதிய உடம்பில். இது உணர்ந்த அருள் சிவனிடம் மன்னிப்பு கேட்கிறான். அப்பொழுது மேகங்கள் விலகுகிறது. சூரியன் வெளிவருகிறான். கோவில் மீண்டும் உயிர் பெறுகிறது. பூஜைகள் மீண்டும் தொடங்குகிறது. இது ஒரு மர்மம் அல்ல, இது ஒரு ஆன்மாவின் அழைப்பு. மறைக்கப்பட்ட தவம், மறந்து போன ஞானம், மறுபிறப்பில் மீண்டும் எழுந்த ரகசியம். இதுதான் மேகமலை ரகசியம்.